صل على يا رسول الله يا حبيب الله يا شفيع الله صل على يا رسول الله يا حبيب الله يا نبي الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. அது எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி, அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல, நெறி தவறியோர் வழியும் அல்ல என்ற திருமுறை குர்ஆனுடைய முத்தான முதல் வாக்கியத்தை முன்வைத்தவனாக என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அத்தாயி கல்வி குழுமத்திற்கு நாங்களெல்லாம் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் வருவதற்கு காரணம், அத்தாயி கல்வி குழுமம் என்பது ஒரு பல்கலைக்கழகத்தை போன்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான். கல்லூரிகளுக்கு சென்று உரையாற்றுகின்ற அந்த உணர்வு இந்த அத்தாயி நிறுவனத்தினுடைய நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதிலே எங்களுக்கு ஏற்படுகிறது என்பதற்காகத்தான் எவ்வளவு பணிகள் இருந்தாலும் அதுக்காக ரொம்ப பிஸின்லாம் நம்ம அழட்டிக்க தயாராக இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு நேரத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம். இந்த அற்புதமான இந்த மதரசாவை எவ்வளவு ஒழுங்கோடு நம்முடைய நிசார் மௌலானா அவர்கள் வழிநடத்துகிறார்கள் என்பதை அருகிலிருந்தும் தூரத்திலிருந்தும் பார்த்து பார்த்து ரசிக்கின்றவர்களிலே நானும் ஒருவன். அதனால்தான் இந்த நிகழ்ச்சி ஒரு மிடுக்கான நிகழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். அதிலும் குறிப்பாக கடந்த 4 நூற்றாண்டுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த பொதுவெளியிலே நாம் பள்ளிவாசலிலே பேசுகிறோம், மதரசாவிலே பேசுகிறோம், நம்முடைய உள்ளரங்குகளிலே பேசிக்கொண்டிருக்கிறோம். பிற சமூகத்தின் மத்தியில் அன்னலார் குறித்த செய்திகளை எடுத்து சொல்லுகின்ற அந்த நிகழ்வு கொஞ்சம் குறைந்திருந்த காலகட்டம் இந்த காலகட்டம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே மதரசா நடத்துகின்ற உஸ்தாத் அவர்கள் நபிகள் நாயகத்தின் மீது தனக்கு இருக்கிற, தன்னுடைய மதரசாவுக்கு இருக்கிற, மாணவர்களுக்கு இருக்கிற, தங்கள் உயிருக்கு மேலாக அவர்கள் கருதுகின்ற அந்த நபிகளாரின் புகழை இந்த பாருக்கு சொல்ல வேண்டும் என்று கருதியதன் விளைவாகத்தான் இந்த மீலாது மேடைகளை அமைத்து பல்சமய அறிஞர்களை இங்கே அழைத்து நபிகளார் குறித்து பேச வைக்கிறார்கள். நான் கூட ஒரு 2-3 ஆண்டுகளாக இந்த மீலாது விழாவினுடைய, மீலாது மாநாடுகளுடைய, மீலாது மேடைகளுடைய அவசியம் குறித்து தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறேன். சில விமர்சனங்களும் வருகிறது, நீங்கள் எல்லாம் இப்படி சொல்லலாமா என்று. நான் தான் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், ஒரு அற்புதமான வழிகாட்டுதல்களை இந்த உலகுக்கு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி பிற சமூகத்தின் மத்தியிலே சொல்ல வேண்டிய இடத்திலே நாம் இருக்கின்ற காரணத்தினாலே சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். பிற சமூக தலைவர்கள் இந்த மீலாது மேடைகளுக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் உடனடியாக வருவதற்கு ஒப்புக்கொள்ளுகிறார்கள். காரணம், நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு 1500 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே ஒரு 200 கோடி மக்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். எந்த சமுதாயத்தினுடைய வழிகாட்டிக்கும் எந்த சமுதாயத்தினுடைய தலைவருக்கும் இல்லாத சிறப்பு நபிகள் நாயகத்துக்கு இருக்கிறது. எனக்கு முன்பாக பேசிய தம்பி சைதை சாதிக் அவர்கள் கூட 2 காரியங்களை சுட்டிக்காட்டி பேசினார். அதிலே ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஒரு இனிப்பு சம்பந்தமான ஒரு செய்தியை சொன்னார்.
இந்த செய்தி சில இஸ்லாமியர்களுக்கே பேரறிஞர் அண்ணா சொல்ல பிறகுதான் தெரிந்தது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மீளாது மேடைகளில் இந்த செய்தியை பேசியதன் விளைவாகத்தான் பலருக்கும் தெரிய வந்தது. அப்படி பல அறிஞர்களை இந்த மேடையில் ஏற்றியிருக்கிறோம். சிலம்பொலி செல்லப்பனார் என்ற ஒரு அறிஞர், மிகப்பெரிய அறிஞர், ஒரு மீளாது மேடையில் பங்கேற்றிருக்கிறார். அப்போது எல்லோரும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அடுத்ததாக வந்த சிலம்பொலி செல்லப்பனார் சொல்லுகிறார்கள், நீங்கள் எம்பெருமானார் என்று சொல்லுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், அவர் நம்பெருமானார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அறிஞர்களை நபிகள் நாயகம் குறித்து பேச வைத்தது எது என்று பார்த்தால் நபிகளாருடைய வாழ்க்கை. அவர் ஏதோ ஒரு மதத்தை பரப்புவதற்காக வந்தவர் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். ஒரு மத போதகர் மட்டுமல்ல, அவர் ஒவ்வொரு அசைவுக்கும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். உன்னுடைய அன்னையும் தந்தையும் வயது முதிர்ந்த நிலையிலே இருக்கின்ற போது அவர்களை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை வழிகாட்டி இருக்கிறார்கள். உன் மனைவியோடு எப்படி இருக்க வேண்டும், தாம்பத்திய உறவு வரைக்கும் வெளிப்படையாக வழிகாட்டி இருக்கிறார்கள். இதெல்லாம் வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய அத்துணை அசைவுகளுக்கும் வழிகாட்டிய ஒரு தீர்க்கதரிசி. அவரை போல் யாரும் வாழ முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், என்னை போன்று நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை போல் நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் வழிகாட்டி என்பதற்கு இதைவிட சான்று வேறு எங்கேயும் நாம் பார்த்துவிட முடியாது. அதனால்தான் இந்த மீளாது மேடைகள் அவசியம் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். மீளாது மேடைகள் சில தவறுகள் நடக்கக்கூடும், நடக்கலாம், எங்கோ ஒரு இடத்துல தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அவையெல்லாம் களையப்பட வேண்டுமே ஒழிய இந்த மீளாது நிகழ்வையே ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடுகின்ற ஒரு நிகழ்வு தேவையில்லை. காரணம், நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல்கள் பிற சமுதாயத்திற்கு சென்றடைய வேண்டும். இப்போது இருக்கின்ற காலகட்டம் மிக நெருக்கடியான காலகட்டம். பாசிசம் இந்த நாட்டை பாய்ந்து பிராண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நபிகளாரை பற்றி பிற சமூக மக்களுக்கு சொல்லாமல் வேறு எப்போது சொல்லுவது? இஸ்லாத்தை பற்றி பல மக்களுக்கு சொல்லுவதை விட்டுவிட்டு நாம் வேற என்ன செய்துவிட முடியும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அல்லது உள்ளாட்சி மன்றத்தில் பிரதிநிதித்துவம் கிடைத்து விட்டால் இஸ்லாம் வளர்ந்து விடுமா? முடியாது. நாம் இஸ்லாத்தை முறைப்படி அவர்களுக்கு இதுதான் இஸ்லாம் என்பதை சொல்லியாக வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். அதை விட்டுவிட்டு இது போன்ற நிகழ்வுகளை வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியதன் விளைவு இன்றைக்கு நிறைய நிகழ்வுகள் பிற சமூக மக்கள் மத்தியிலும் நமக்கும் நிறைய இடைவெளி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. வடபலத்து உலமாக்களை பற்றி தம்பி சாதிக் சொல்லுவதில் எனக்கு மாற்று கருத்து உண்டு. வடபுலத்தில் மிகப்பெரிய சீதேவிகள் உருவாகிய வரலாறு இருக்கிறது. அவர்கள் தந்த புத்தகங்கள் இன்றைக்கு எல்லா மாநிலங்களுக்கும் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வடபுலத்திலே இருக்கிற மதரசாக்களிலே படிப்பது கௌரவமாக நினைக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. வடபுலத்து உலமாக்கள் தான் சுதந்திர போராட்டத்திலே தங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். இன்றைக்கு அவுரங்கசீப்பிலே தொடங்கி நீங்கள் அத்தனை பேரையும் பாருங்கள், அத்தனை பேரும் மார்க்க அறிஞராக இருந்திருக்கிறார்கள். வெறுமனே வடபுலத்து உலமாக்களை சாதாரணமாக நாம் கருதிவிடக் கூடாது. அங்கிருந்து பல செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது, பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது. எனவே வடபுலத்து உலமாக்கள் நிறைய பணிகள் செய்திருக்கிறார்கள். நமக்கு பீகாரிலே 65 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதற்கு பிறகுதான் தெரிகிறது நாம் இதுவரைக்கும் வடபுலத்து மக்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று. வடபுலத்தில் இருக்கவர்கள் இவ்வளவு முட்டாள்களாக இருப்பார்களா? வடபுலத்தில் முஸ்லீம்கள் கூட பாஜகவுக்கு வாக்களிக்கிறார்களே என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருந்த காலம் உண்டு. இப்போது அதையெல்லாம் தவிடுபடியாக்கி இருக்கிறார்கள். ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் 65 லட்சம் வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் பாஜக ஆட்சியாளர்கள். இது இன்னும் நீண்டு கொண்டே போகிறது.
அசாமிலே திருடி இருக்கிறார்கள், கர்நாடகாவிலே திருடி இருக்கிறார்கள், ஒரிசாவிலே திருடி இருக்கிறார்கள். இப்படி திருடி திருடி வாங்கப்பட்ட ஓட்டின் மூலமாகத்தான் இன்றைய அதிகாரத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இன்றைக்கு தெரிகின்ற போது வடபுலத்து மக்களும் பாஜகவை எதிர்க்கிறார்கள் என்கின்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. அவர்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்கின்ற காரணத்தினால்தான் அவர்களுடைய வாக்குகளை எல்லாம் திருடி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி கூட நமக்கு இப்போது கிடைக்கிறது. சகோதரர்களே, யாரையும் இன்றைக்கு இந்தியாவில் இஸ்லாத்தை சொல்லுவது போன்று வேறு எந்த நாட்டிலும் சொல்லிவிட முடியாது. ஒரு சவுதி அரேபியாவிலே ஒரு இமாம் மிம்பரில் ஏறி பேசுவதற்கு அந்த நாட்டு மன்னனுடைய கையொப்பம் இருந்தால் தான் பேச முடியும். இங்கே அப்படி நிலைமை இருக்கிறதா? தாவா செய்வதற்கு அருமையான தளம் இருக்கக்கூடிய தேசம் இந்த தேசம், அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு மிக அற்புதமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை, எல்லா மக்களோடும் அண்ணன் தம்பி உறவு பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாமன் மைத்துனர் உறவு பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் தென்பகுதியிலே போனால் மாமா மச்சா என்று பேசக்கூடிய அந்த மரபு இன்றும் மங்காமல் இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் செய்த உழைப்பு. அன்றைக்கு 100 வீடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரே ஒரு முஸ்லீம் இருப்பார். 100 வீட்டுக்காரர்களுக்கு பிரச்சனை என்றால் ஒரே ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லீம் வந்து தேடி வந்து, பாய் நீங்க சொல்லுங்க பாய், நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்க. இருந்ததா இல்லையா? எங்கே போனது அதெல்லாம்? முஸ்லீம் கடையிலே வாங்கினால் அது சுத்தமாக இருக்கும், சரியாக எடை போட்டு கொடுப்பார்கள் என்கின்ற அந்த நடைமுறை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. பாய் தப்பு பண்ண மாட்டான், நம்மள ஐயக்குன்னு இருக்கிறான், ஆனால் தப்பு பண்ண மாட்டான் என்பதுதான் அதிகப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே இஸ்லாம், நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாம் உருவாக்கி தந்திருக்கிறார்கள், இஸ்லாத்தை பிற மக்களுக்கும் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு சொன்ன செய்தியை நாம் பின்தொடராமல் விட்டிருக்கிறோமோ என்கின்ற கவலை வந்ததின் காரணமாகத்தான் இது போன்ற மீலாது மேடைகள் வேண்டும் என்று நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மீலாது மேடைகள் வேண்டும். மீலாது மேடையிலே பிற சமூக அறிஞர்களை மேடையிலே ஏற்ற வேண்டும். அவர்களை மீலாது நபிகள் நாயகம் குறித்து பேச வைக்க வேண்டும். ஒருவேளை வருகின்ற அந்த மாற்று மத சகோதரருக்கு இஸ்லாம் குறித்து தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நாம் அழைத்த பிறகு அவர் புத்தகத்தை வாங்கி பார்க்கிறார். அதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். அவர் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் குறித்து பேச சொல்லி இருக்கிறார்களே, அது குறித்து ஏதாவது செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் குறித்து வாசிக்கிறார்கள். வாசிப்பதோடு நின்று விடவில்லை சகோதரர்களே, வாசித்த பிறகு நபிகள் நாயகத்தை நேசிக்கவும் தொடங்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரா நபிகள் நாயகம் என்று அவர்கள் வியந்து பாராட்டுகின்ற ஒரு இடத்திலே இன்றைக்கு நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு உஸ்தாத் அவர்கள் ஒரு மதரசாவை உருவாக்கி இன்றைக்கு 45க்கும் மேற்பட்ட கிளைகளை பரப்பி, பிற மதரசாக்கள் போல் இல்லாமல் நான் முன்பே சொன்னது போல இதை ஒரு பல்கலைக்கழக மாணவர்களைப் போல அந்த மாணவர்களை உருவாக்குகின்ற அந்த முயற்சி இருக்கிறதே, இதை பாராட்டாமல் இருக்க முடியாது. மிக அற்புதமான ஒரு முயற்சி. சில மதரசாக்கள் இருக்கிறது, எல்லாரையும் சொல்ல மாட்டேன், சில மதரசாக்கள் இருக்கிறது, ஓதும் போதே அவர்களை வேறு திசையின் பக்கம் அவர்களை அழைத்து சென்று அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், எப்ப பார்த்தால் முசாவர் மாதிரியே இருக்க வேண்டும் என்று உருவாக்குகின்ற நிலையெல்லாம் மாற்றி இன்றைக்கு நீங்கள் ஒரு IAS அதிகாரியாக, IFS அதிகாரியாக, IPS அதிகாரியாக, காவல்துறையிலே பணியாற்றக்கூடியவர்களாக இன்றைக்கு உருவாக வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த பாங்கு இருக்கிறத, இது வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு விஷயம். இப்ப மார்க்க அறிவு மட்டும் படித்து விட்டால் அவர்களுக்கு அறிவு குறைவு என்றெல்லாம் நாம் சொல்லிவிடக் கூடாது. என்றால் குர்ஆனிலே இல்லாத அறிவை நீ வேறு எங்கேயும் தேடிவிட முடியாது. ஹதீஸிலே சொல்லப்பட்ட அறிவை விட வேறு எங்கேயும் நீ தேடிவிட முடியாது. உலக கல்வியை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிறையில் இருக்கிறத ஒழிய ஒழுங்காக குர்ஆனை வாசித்தால், ஒழுங்காக நபிகளாருடைய வாழ்க்கையை ஹதீஸ் கிதாபுகளை வாசித்தால் உலகத்திற்கே வழிகாட்ட முடியும் என்பதை நம்முடைய மதரசாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். துனியா கல்வி கற்கால காலத்திலே மதரசாவில் மட்டும் கற்றுக்கொண்ட பல ஆலிம்கள் பெரிய அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள்,
பெரிய சீதேவிகளாக உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கி தந்த பல விடயங்கள் தான் இன்றைக்கு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்ம முன்னோர்கள் இன்னும் சாதாரணமாக இல்லை. அவர்கள் செய்துவிட்ட ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு அசைவும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட்டு கடந்து விடலாம் முடியாது. அதனால உலமாக்களுடைய உழைப்பு சுதந்திர காலத்திலிருந்து, சுதந்திரத்திற்கு முன்பாக இருந்து, சுதந்திரம் பெறுவதற்கு அவர்கள் உழைத்ததிலிருந்து அத்தனையிலும் உலமாக்கள் முதன்மையாக இருந்திருக்கிறார்கள். விடுதலை போராட்டமா முதன்மையிலே நின்றிருக்கிறார்கள். உயிர் தியாகம் செய்ய வேண்டுமா முதன்மையாக நின்றிருக்கிறார்கள். தூக்கு கயிறு தான் தொங்குகிறதா, தொங்கட்டும் கயிறு என்று தயாராகத்தான் உலமாக்கள், பல்லாயிரக்கணக்கான உலமாக்கள் ஆங்கிலேயனால் தூக்கு கயிறை சந்தித்திருக்கிறார்கள். உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலமாக்களை இன்னும் மெருகேற்றுகின்ற விதத்திலே அதாயி கல்வி குழுமம் வழிநடத்துகிறது என்பது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு காரியம். அதனால்தான் இந்த அதாயி கல்வி குழுமத்தினுடைய எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் அழைக்காவிட்டாலும் ஏன் அழைக்கவில்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு எங்களை ஆக்கிடுறீங்க. ஏண்டா இதுக்கு கூப்பிடலையே, நம்மளை மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மதரசாவினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. எல்லாத்திலையும் நம்மளையே கூப்பிடணும்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. இருந்தாலும் கூப்பிட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு வருது இல்லையா, அது இந்த மதரசாவினுடைய சிறப்பு, நம்முடைய உஸ்தாதுடைய சிறப்பு. எனக்கு முன்னாள் மாணவர் பேசினார். பேசுறதுக்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்க, நான் சொல்றதுக்கு வந்திருக்கேன்னு சில செய்தியை சொன்னார். அப்போ அது இந்த மாதிரி மாணவர்களை உருவாக்குகின்ற அந்த முயற்சி இருக்குது இல்லையா, அவரை அறிமுகப்படுத்துறேன்னு சொன்ன நம்ம அலிமோகனா அவரும் பெரிய செய்தியை சொல்லிட்டாரு. இப்போ ஒவ்வொரு அறிவு களஞ்சியங்களாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. சும்மா கூப்பிடுறதுலையே பல செய்தி. நம்ம பேசின பிறகு அதுக்கு ஒரு பெரிய விளக்க உரை, பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விளக்க உரை. இதெல்லாம் சும்மா வராது, சாதாரணமா வராது, உருவாக்கினால்தான் வரும். உருவாகுகிறார்கள், அதாயி கல்வி நிறுவனத்தில் உருவாகுகிறார்கள். நான் கூட உஸ்தாதிட்ட கேட்டேன், அங்கிருந்து பார்க்கும்போது இருட்டா தெரியுதே மோலனா, எல்லாமே இருட்டா தெரியுதே, இல்லை அங்கிருந்து நம்மளை பார்த்தா வெளிச்சமா தெரியும்னாங்க. ஏன்னா யாராவது தூங்குனா தெரியாதுன்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். ஆனால் தூங்குற மாணவர்கள் நீங்கள் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அறிவுகளை தேடி ஏங்குகிற மாணவர்கள் என்பதும் எனக்கு தெரியும். அதனால்தான் மதரசா நடைமுறைகளை எல்லாம் கடந்து ஒரு கல்லூரி மாணவன் இப்ப இருக்கிற கல்லூரி மாணவன்லாம் கணக்கில் எடுத்துறாதீங்க. ஆனால் மிடுக்கான ஒரு உடையாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், ஒழுக்கங்களாக இருக்கட்டும், நேர்த்தியாக இருக்கட்டும், இதில் அத்தனையிலுமே உங்களை புடம்போட்ட தங்கங்களாக இந்த உஸ்தாத் அவர்களும் அந்த பேராசிரியர் அவர்களும் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய சிறப்பு. சதக்கத்துல் ஜாரியாவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் செல்லுகின்ற காலம் முழுவதும் நீங்கள் செய்கின்ற அத்தனை காரியத்தையும் அவர் மரணத்திற்கு பிறகும் நன்மை கிடைக்கக்கூடிய காரியத்திலே அவரும் அவருக்கு உதவக்கூடியவர்களும். நம்ம அஜ்மல் நம்பர் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய உஸ்தாத் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய பல செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சதக்கத்துல் ஜாரியாவை தாராளமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொறாமை, கொடுக்கிறதுக்கு இல்லை, அது வேற. எங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கிறது. ஒன்று கல்வி கற்றுக்கொண்டு நன்மையை சம்பாதிக்கிறார்கள், இன்னொன்று கல்வி கற்கக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கு உதவிகரமாக பொருளாதாரத்தில் இருந்து கொண்டு அதிலையும் நன்மை சம்பாதிக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது எங்களுக்கு உண்மையிலேயே பெருமையும் பொறாமையும் இருக்கத்தான் செய்கிறது. எனவே நான் முன்பே சொன்னது போல இந்த மீளாது மேடைகள் இப்போ மாணவர்களுக்கு மட்டும் நம்ம வகுப்பெடுக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஆனால் ஒரு மாணவர் 1,00,000 பேத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல நீங்கள் உருவாகி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் இங்கே விதைக்கின்ற விதை அனைத்தும் அங்கே விருட்சகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தில் தான் உங்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
நம்மளாம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினா கூட உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளவு ஆசை. ஏன்னா அடுத்த தலைவர்கள் வந்துட்டாங்க, நிறைய பேசுவதற்கு விருப்பமாக இருக்கிறது. நிறைய உங்களுக்கு செய்திகள், எங்களுடைய அனுபவங்களை, நாங்கள் பெரிய கல்வி மாடல் என்றெல்லாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம், எங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டாலே போதும், அது உங்களுக்கு பயன்படும் என்பதற்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு இது மாதிரி ஒரு மேடை தேவைப்படுகிறது. மதரசாவுக்கு வந்தால் அங்கே பாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும், அங்கே இதெல்லாம் பேச முடியாது. அதற்கு ஒரு மேடை தேவைப்படுகிறது. அதற்கு இந்த மீளாது என்ற பெயரிலே ஒரு மேடை தேவைப்படுகிறது. அப்பதான் நாங்கள் வந்து பேச முடியும். உங்கள் வகுப்பிலே வந்து நாங்கள் வகுப்பெடுக்க முடியாது. எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கருதினால் இது போன்ற மேடைகள் தான் எங்களுக்கு பயன்படுகிறது. அதை உஸ்தாத் அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு எங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சமூகத்தில் ஏற்ற இறக்கங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களை ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களே, வாருங்கள் என்று சிறிது நேரம் இங்கே அமர வைத்து உங்கள் மத்தியில் உரையாட வைத்து அதன் மூலமாக என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு ஏதாவது செய்தி கிடைக்கட்டுமே என்ற ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் எங்களை போன்றவர்களை இங்கே அழைத்து பேச வைக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அதனால்தான் இந்த மதரசாவுடைய மாணவர்கள் மிடுக்காகவும் இருக்கிறார்கள், துடுக்காகவும் இருக்கிறார்கள், அழகாகவும் இருக்கிறார்கள், அற்புதமாக கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நுனிநாக்கு இங்கிலீஷ், நுனிநாக்கு ஆங்கிலம் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே சரளமாக உரையாற்றுகிறார்கள், அரபு மொழியிலே சரளமாக உரையாற்றுகிறார்கள். நான் ஆந்திரா பார்டர் என்றாலும் கூட என்னை தமிழன் என்றே நீங்கள் பாருங்கள் என்று சொன்னாரே. ஆந்திரா பார்டர்ல இருந்தாலும் நான் தமிழன் தான், தமிழ்நாட்டுக்கு உரியவன் தான். எங்க ஆந்திரா பார்டர்னு நீங்க வேற மாதிரி நினைச்சிடக்கூடாதுன்ட்டு அவரே முந்திக்கிட்டாரு. அதனால மிகச்சிறப்பான ஆசிரியர் பெருமக்களை உருவாக்கி இருக்கிற இதே மதரசாவில கல்வி கற்றவர்கள், இதே மதரசாவுக்கு ஆசிரியர்களாக வந்தவர்கள், இதே மதரசாவிலே பேராசிரியர்களாக உருவெடுத்திருக்கிறார்கள். அப்ப அது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஒரு மதரசாவிலே ஒரு மாணவன் கல்வி கற்றுவிட்டால் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் போதே தராவிய தொழுகைக்கு அனுப்பிச்சிருவோம். 30 நாளும் போய் தராவிய தொழுதுட்டு வா, அதில் மூலமா ஏதாவது கிடைக்கும். அதெல்லாம் இங்கே நடக்கலன்னு நினைக்கிறேன். அந்த பஞ்சாயத்தில் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பஞ்சாயத்து இல்லாத வரைக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா மார்க்கம் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய மார்க்கம் கற்றுக்கொண்டவன் பூரா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு சட்டமும் இல்லை, ஒரு வழிகாட்டலும் இல்லை. ஃபாத்தியா மௌலூதுக்கு அனுப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம், அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு நம்ம ஒரு மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டோம் என்றால் இமாமத்தான் செய்யணும் என்று சட்டம் இருக்கிறதா என்ன? வியாபாரம் செய்யக்கூடாதா என்ன? ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடாதா என்ன? ஒரு பெரிய கடை நிறுவனத்தை உருவாக்க கூடாதா என்ன? அரசு அதிகாரிகளை வரக்கூடாதா என்ன? இந்த மார்க்கம் எதற்கு என்றால் நம்மை பண்படுத்திக் கொள்வதற்காகத்தான் மார்க்கம் கற்க இஸ்லாம் வலியுறுத்துகிறது, இதை வைத்து வியாபாரம் செய்வதற்கல்ல. அதனால்தான் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்ட நம்முடைய உஸ்தாத் அவர்கள் உங்களை சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். சும்மா மாணவர்களை உருவாக்கி விட்டு உஸ்தாதை பார்த்தா மட்டும் நடிக்கிற மாணவர்களாக நீங்கள் இல்லை. சமுதாயத்துக்கொன்று என்றால் நீங்கள் துடிக்கிறீர்கள், சமுதாயத்தின் தேவை அறிந்து களமாடுகிறீர்கள். இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் எல்லாம் நாளைக்கு மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திடக்கூடியவர்களாக உருவாகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாடு என்னுடைய நாடு என்று சொல்லுகின்ற இடத்துல நீங்கள் உருவாகி கொண்டிருக்கிறீர்கள். இது என்னுடைய நாடு, இது என்னுடைய அப்பன் பிறந்த நாடு, இது என்னுடைய அப்பனுக்கு அப்பன் பிறந்த நாடு, இந்த நாடு என்னுடைய முப்பாட்டன் பிறந்த நாடு என்று சொல்லுகின்ற அந்த உருவாக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எவனுக்கும் நாம் சளைத்தவர்கள் அல்ல. இந்த நாட்டை பண்படுத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த நாட்டிலே ஒழுக்க மாண்பின் அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உயிரை தந்தவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு கோடி கோடியாக வாரி கொடுத்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான். ஒரு சங்கி பெயரை உங்களால் காட்டிவிட முடியாது. சுதந்திரத்திற்காக இவன் போராடினான் என்று ஒருவனை கூட காட்டிவிட முடியாது. சுதந்திரத்திற்காக கோடி கோடியாக வாரி கொடுத்தான் என்று ஒருவனை கூட உங்களால் காட்டிவிட முடியாது. காட்டி கொடுத்த வரலாறு வேண்டுமானால் அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் நாம் தான் இந்த நாட்டை பண்படுத்தியவர்கள். இந்த நாட்டினுடைய தேசிய கொடியை கொடுத்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம்.
அந்த தேசிய கொடியை பட்டொளி வீசி பறப்பதற்கு செங்கோட்டையை தந்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். உலக அதிசயங்களிலே ஒன்றான தாஜ்மஹாலை தந்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். கப்பலோட்டிய தமிழன் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த கப்பலோட்டிய தமிழனுக்கு கப்பல் வாங்குவதற்காக முழு தொகையும் தந்த பக்கீர் முகமது என்கிற ஒரு இஸ்லாமிய தமிழன். இதெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என்று சொல்லுகிறார்கள். அவரோடு இணைந்து போராடிய பல முஸ்லிம்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் யார் சொல்வது? நாம் தானே சொல்ல வேண்டும். இந்த நாட்டிலே அவுரங்கசீபை ஒரு வில்லனாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் செய்தது போல இந்த நாட்டை அதிகப்படியான பரப்பளவை ஆண்டவர் 50க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்டவர் அவுரங்கசீப் அவர்கள். அவரை மதவெறியராக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்குமான வாழ்ந்த திப்பு சுல்தான் இன்றைக்கு தண்ணீர் பங்கீடிலிருந்து விவசாயத்திலிருந்து அத்தனைக்கும் வழிகாட்டியாக இருந்தவர் மாவீரன் திப்பு சுல்தான் அவர்கள். அவரை ஒரு மதவெறியராக இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் களைய வேண்டும் அல்லவா? இதற்கெல்லாம் நாம் என்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் நாம் என்பதை சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுகின்ற இடத்திற்கு நீங்கள் நகர வேண்டும். தொழுகை என்பது கடமைதான், நோன்பு என்பது கடமைதான், ஜக்காத் என்பது கடமைதான், அத்தனையும் கடமைதான். அதையும் தாண்டி அதோடு நபிகள் நாயகம் நின்று விடவில்லை. மஸ்ஜித் நபவியிலே அவர்கள் அரசாங்கத்தையே நடத்தியிருக்கிறார்கள். சின்ன காரியத்திலிருந்து நாட்டை ஆளுகின்ற வரை அத்தனைக்கும் நபிகள் நாயகம் பள்ளிவாசலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படியா இருக்கிறது? பள்ளிவாசல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம். அதிலே வெறும் தொழுகையோடு நின்றுவிடக்கூடிய ஒரு காரியமா? ஒரு பள்ளிவாசல் ஒரு மஹல்லாவிலே இருக்கிறது என்றால் அந்த பள்ளிவாசல் தான் அந்த ஊரினுடைய ஆட்சி அதிகாரம் நடத்தக்கூடிய ஒரு இடமாக மாற வேண்டும். அங்கேதான் பைத்துல் மால்கள் உருவாக வேண்டும். அங்கேதான் ஷரியத் கவுன்சில்கள் உருவாக வேண்டும். நீதிமன்றங்களுக்கு செல்வது குறையப்பட வேண்டும். காவல் நிலையத்திற்கு செல்வது குறைக்கப்பட வேண்டும். எல்லாமே பள்ளிவாசலிலே தீர்வு எட்டப்பட வேண்டிய சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தை போன்று ஒரு வாய்ப்பும் வசதியும் வேறு எந்த சமுதாயத்திற்கும் இல்லை. ஜும்மா மேடைகள், ஜமாத் கட்டமைப்புகள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமணத்தை பதிவு செய்கின்ற முறை இஸ்லாத்திலே தான் இருக்கிறது. இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு சொத்துரிமை என்று. நமக்கு நபிகள் நாயகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொத்துரிமை பற்றி தந்து விட்டார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்புதான் சொத்து பெண்களுக்கு சொத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற செய்தி இங்கே இந்தியாவுக்கு புதிய செய்தியாக வந்தது. நம்மை பொறுத்தவரைக்கும் அது பழைய செய்தி. தாயின் காலியில் சொர்க்கம் என்று சொன்னது இஸ்லாம். சீனம் சற்றேனும் கல்வியை கற்றுக்கொள்ளு என்று சொன்னது இஸ்லாம். கல்வியை எவ்வளவு விலை கொடுத்தாவது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது இஸ்லாம். இஸ்லாமியனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் யூதவனுக்கும் இந்துக்கும் அத்தனை பேருக்கும் தீர்ப்பு சொல்லுகின்ற சட்ட நடைமுறை நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்திலே ஒரு வழக்கு வருகிறது, யூதனுடைய வழக்கு வருகின்ற போது நபிகள் நாயகம் யோசிக்கிறார்கள். யூதருடைய வழக்காயிற்று என்ன செய்வது என்று அல்லாஹ் வஹியை இறக்குகிறான். யூத சட்டத்தின் பிரகாரமே அவர்களுக்கு தீர்ப்பை வழங்குங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லித் தருகிறான். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு யூத முறை பிரகாரம் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில் ஒருவன் ஒற்றை கண்ணிலே அடிபட்டவனாக ஓடி வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் நீதி கேட்கிறான். எல்லோரும் பதறுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், பதறாதீர்கள், அடுத்தவன் வரட்டும், அவருக்கு 2 கண்ணும் போயிருந்தாலும் போயிருக்கும், அவசரப்படாதீர்கள். தீர்ப்பு என்பது அப்படி இருக்க வேண்டும், சமமாக இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும். உன்னுடைய பெற்றோரோ உற்றோரோ உறவினரோ யாராக இருந்தாலும் நீங்கள் நீதியை கடைபிடியுங்கள். உங்களுக்கானவர் என்பதற்காக நீங்கள் நீதியில் தடுமாறி விடாதீர்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. அதனால்தான் இஸ்லாமியர்கள் சில சடங்குகளை செய்யாமல் வேண்டுமானால் விட்டிருக்கலாம். சில சடங்குகளில் சுதந்திர தினத்தில் சில சடங்குகளை செய்யாமல் விட்டிருக்கலாம். இப்போ சொன்னார
நாங்கள் 45 மதரசாவிலும் திங்கட்கிழமை தேசிய கொடியை ஏற்றுக்கிறோம் என்று தினமும் கூட ஏற்ற வேண்டும். ஏன்னா நாம கொடுத்த கொடி, நம்ம முன்னோர்கள் உழைத்து உருவாக்கிய கொடி, நம்ம முன்னோர்கள் உயிர் தியாகம் கொடுத்து உருவாக்கிய கொடி, அந்த கொடி பட்டொளி வீசி பறக்கின்ற வரை நமக்கு பெருமைதான். அந்த அளவுக்கு நம்முடைய இந்திய நாட்டின் மீது நமக்கு அவ்வளவு பெரிய பற்றும் பாசமும் இருந்து கொண்டிருக்கிறது. எவனும் நமக்கு தேசப்பற்று குறித்து பாடம் எடுக்க வேண்டிய இடத்திலே நாம் இல்லை. தேசப்பற்று எங்கள் ரத்தத்திலே ஊறியது. நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள், தேசப்பற்று என்பது ஈமானின் ஒரு பகுதி. இறை நம்பிக்கையில ஒரு பகுதியைத்தான் தேசப்பற்றாகவே வைத்திருக்கிறார்கள். எனவே நபிகள் நாயகம் காட்டிய வழியை தவிர வேறு எந்த வழியும் நீங்கள் தேடி பார்த்தாலும் அவர்களிடம் எந்த செய்தியும் இருக்காது, எந்த சரக்கும் இருக்காது. இதிலிருந்து பிச்சு புடுங்கி எடுத்து வேணா யாராவது செய்யலாமே ஒழிய, அறிவியலிலே இஸ்லாம் மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறது, மருத்துவத்திலே சாதனையை படைத்திருக்கிறது, விஞ்ஞானத்திலே சாதனையை படைத்திருக்கிறது, விவசாயத்திலே சாதனையை படைத்திருக்கிறது. சாதனை படைத்தவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டால் ஒரு இஸ்லாமியராகத்தான் இருந்திருப்பார். அவருடைய பேர் நமக்கு வாயில் நுழையறதில்லை. அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா மிக அற்புதமான பல கட்டங்களை, மருத்துவத்திற்கு முன்னோடியாக இருந்தவர் ஒரு இஸ்லாமியனாகத்தான் இருப்பார். எல்லா நிலையிலும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்ற போது அந்த வழிகாட்டியை பின்பற்றி நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் எல்லாம் மாணவர்கள், மதரசா மாணவர்கள், உங்களுக்கு பெருசா நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது, வகுப்பு எடுக்கும் போது, அல்லது மதரசாவில் பாடங்கள் எடுக்கின்ற போது இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் கூட சேர்த்து கொள்ள வேண்டும். வெறும் மார்க்கத்தை மட்டும் போதிக்கின்ற மதரசாவாக இந்த மதரசா இல்லை என்று எனக்கு தெரியும். மார்க்கத்தோடு இந்த துனியாவிலே வாழக்கூடிய அம்சங்கள் பலவற்றுக்கும் வழிகாட்டுகின்ற மதரசாவாக இந்த மதரசா இருக்கின்ற காரணத்தினாலே சற்று உரிமையோடு பல செய்திகளை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அற்புதமான இது போன்ற நிகழ்வுகள், இந்த அதாயி கல்வி குழுமத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகள், இந்த ஆண்டு விழாவாக இருக்கட்டும், மதரசா மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவாக இருக்கட்டும். பட்டமளிப்பு விழாவெல்லாம் ஒரு பெரிய, எங்கள் ஊரில் பள்ளப்பட்டியில் கல்யாணம் ஒரு 15 கல்யாணம், 10 கல்யாணம், 8 கல்யாணம் வரிசையாக நடக்கும். எல்லா மாப்பிள்ளையும் லைனாக உட்கார வச்சுருப்பாங்க. 11:30 மணிக்கெல்லாம் மண்டபத்துக்குள்ளே போயிடணும், தாண்டிச்சுன்னா போயான்ருவாங்க. அந்த மாதிரி மாப்பிள்ளைகளை அமர வைத்தது போன்று மாணவர்களை அமர வைத்து பட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு மதரசா இருக்கிறது என்றால் இது அதாயி கல்வி குழுமம் தான். திண்டுக்கல்லிலே நான் பார்த்து பார்த்து பூரித்து போனேன். பலரையும் அழைத்து அதில் பேச வைத்தார்கள், அதில் நானும் ஒருவன். ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு கொடுத்து உட்கார வைத்து கீழே நின்று அழகு பார்த்த உஸ்தாது தான் உங்களுடைய உஸ்தாதாக இருந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் கூட நாளை மறுநாள் விருது வழங்குகின்ற நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த நிகழ்வில் இந்த முறை புதிதாக சிலரை சேர்த்திருக்கிறோம். கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பெயரிலே உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு விருது கொடுக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி. ரெண்டாவது, வியாபாரத்துறையிலே மேலோங்கிய வள்ளல் பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் அவர்கள் பெயரிலும் ஒரு விருது இந்த வருஷம் நாம் முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஏன்னு கேட்டால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் கல்வியின் தந்தை என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஐஐடி, எம்ஐடி இப்படி உயர்கல்வி அத்தனையும் உருவாக்கி தந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அதே போன்று பிஎஸ்சி ரஹ்மான் பல லட்சம் தமிழர்களுக்கு வேலை கொடுத்த ஒரு மிகப்பெரிய சீதேவி அவர். அவரையெல்லாம் அவங்க குடும்பமே அவருடைய செய்தியை வெளியே பெருசா சொல்லலை. இப்போ நாங்கள் அதை தோண்டி எடுக்கிறோம். ஒன்னொன்னையா தோண்டி எடுத்து சில செய்திகளை போட்டு அதில் நீங்கள் நாளை கழிச்சு ப்ரோக்ராம் எடுப்பீங்க, வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் அதை ஒரு காணொலியாக ஏவியாக போட்டிருக்கிறோம். இந்த வருஷம் நீங்கள் ஏவி போடல போல் இருக்கு, ஒரு ஏவியாக போட்டிருக்கிறோம். அந்த ஏவியில் அவர்களை குறித்த சில செய்திகளை நாங்கள் உள்வாங்கி அதை செய்தியாக்கி இருக்கிறோம். பிஎஸ்சி ரஹ்மான் அவர்கள் பல லட்சம் பேர் தமிழர்கள் வேலை கிடைப்பதற்கு மிகப்பெரிய காரணியாக அவர் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு அந்நிய செலாவணி கிடைப்பதிலே அவர் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான கோடீஸ்வரர்களையும் லட்சாதிபதிகளையும் உருவாக்கிய பெருமை அவருக்கு இருக்கிறது. நான் ஏன் இதை இங்கே சொல்றேன்னா, நம்முடைய ஒஸ்தாதுக்கு வந்து பொருந்தும். பிஎஸ்சி ரஹ்மான் எப்படி பல லட்சம் கோடீஸ்வரர்களையும் லட்சாதிபதிகளையும் உருவாக்கி இன்றைக்கு அழகு பார்த்தாரோ, அதுபோல இந்த மாணவர்களை
பல்வேறு துறைகளிலே அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனால்தான் அவர் மேலே 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 உயர்ந்து கொண்டிருக்கிறார். சும்மாலாம் இது போன்ற சாதனையை நிகழ்த்திவிட முடியாது. இப்ப பிஎஸ்ஏ ரஹ்மானை பற்றி நாம் அவ்வளவு சிலாகித்து இன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தை கட்டியது அவர்தான், லைட் ஹவுஸை கட்டியது அவர்தான், ஜெமினி மேம்பாலத்தை கட்டியது அவர்தான், இப்படி அடிக்க கொண்டே போகலாம். சென்னையின் அடையாளங்களாக இருக்கக்கூடிய அத்தனையும் கட்டியது அவர்தான். துபாயை கட்டமைத்ததும் அவர்தான், துபாயை கட்டமைத்ததும் அவர்தான். தமிழர்களை கொண்டு துபாய் என்கின்ற ஒரு நாட்டை உருவாக்கிய பெருமை நம்முடைய தமிழனுக்கு இருக்கிறது, அதுவும் இஸ்லாமிய தமிழனுக்கு இருக்கிறது என்பது எவ்வளவு பெருமை. அதை சொல்வதற்கு நாதி இல்லை என்பதனால தான் எஸ்டிபிஐ கட்சி அவர் பெயரும் ஒரு விருதை கொடுத்து பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரை கொண்டு வந்து நிறுத்தி அவருக்கு அந்த விருதை நாங்கள் வழங்குவதற்காக 5ஆம் தேதி ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாங்கள் முடிவு செய்யும் போது 5ஆம் தேதி மீளாது என்கின்ற நினைவில்லாமல் ஒரு அறிவித்து விட்டோம். நாளைக்கு 5ஆம் தேதி கூட ஒரு மிலாது கூப்பிட்டாங்க, அதே நேரத்தில் தான்ப்பா எங்கள் நிகழ்ச்சி, அது ஏன் தலைமையில் நடக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அது மாதிரி நாம் தோண்டி தோண்டி எடுத்து பல காரியங்களை செய்வது போல நம்முடைய உஸ்தாத் அவர்கள் மாணவர்களை பண்படுத்தி கொண்டிருக்கிறார், பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார், உயர்த்தி கொண்டிருக்கிறார். அப்படி உயர்த்துகின்ற அந்த சின்ன முயற்சியில ஒரு சின்ன துரும்பாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே நாங்கள் வந்து உரையாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் எங்களை போன்றவர்களை, சமுதாய களத்தில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து நீங்கள் பெருமைப்படுத்துகிறீர்கள். அதன் மூலமாக நாங்கள் மகிழ்ந்து நெகிழ்ந்து இந்த மேடையிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நடத்துகின்ற அத்தனை நிகழ்ச்சியும் அற்புதமான ஒரு பெருமைப்படக்கூடிய அளவிலான நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த 45 மதரசாக்கள் அல்லது கல்லூரிகள் இன்னும் 450ஆக பல்கி பெருக வேண்டும். உஸ்தாத் அவருடைய வழிகாட்டலின்படி பல்வேறு பேராசிரியர்கள் இங்கே உஸ்தாது பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் அப்படியே அமைதியாக வாழை சுருட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகுதியானவர்கள், ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. பல சிறப்புக்குரியவர்கள் அவருக்கு பின்னாலே அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்னும் பல மதரசாக்களை உருவாக்கக்கூடிய அந்த கடமையும் பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த அதாயி கல்வி குழுமத்தினுடைய அத்துணை நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த அதாயி கல்வி குழுமம் மேலும் மேலும் பல சிறந்த மாணவர்களை உருவாக்கி இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய அறிஞர்களாக இந்த மாணவர்கள் உருவாக வேண்டும். பல அரசு துறைகளிலே இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் அரசு துறைகளிலே இவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவர்களிடம் பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே.